நாளை விடிய தந்த கடவுளுக்கும் இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்க காய்ச்ச கடவுளுக்கும் வருவாங்க பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமையை போலவே மும்மத சிந்தனை நேரம் தோப்படுத்தாமல் இருக்கா. அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி மற்றும் தினக்கவி பொருட்சொல் இடம்பெற்று இலக்கிய நேரம் சமகால இலக்கிய நேரம் இடம்பெற்று 10 மணிக்கு குடும்பங்கோலையும் 11 மணிக்கு மருத்துவ நேரம். இன்று நாங்கள் அந்த குளிசை இந்த குளிசை எல்லாம் பாவிக்கலாமான்னு கேட்குறோம் தானே அடிக்கடி. அவைகளை பற்றி எடுத்து வருகின்றார். அதன் என்னென்ன பாவிக்கலாம், அதன் பயன்கள் பற்றி எடுத்து வருகின்றார் டாக்டர் வனிதா ஸ்டீஃபன் அவரோட சொல்லியிலிருந்து. ஆகவே இவைகள் இன்றைய நாள் நேரலை நிகழ்ச்சிகளாக இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாங்குவோம். உற்சாக வணக்கம் மணி. மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மன்னிப்போட தவமல டீச்சர், நான் இன்னொருக்கு 2வது விடுங்குவா. ஆமா, நன்றி. ஓகே. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை என்கின்றது திருப்பாடல் 51. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2023 தவக்காலம் 1ஆம் வாரம் இன்று புதன் தினமுமாகும். இன்று திரு அவை முத்திப்பேறு பெற்ற ராணி மரியா பட்டலில் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். சிந்தனையின் வார்த்தைகளாக இறைவாக்கினர் யோனா எழுதிய ஆகமத்தில் இருந்து வாசகம். 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ புறப்பட்டு நினிவே நகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடை உடுத்திக் கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. பாசத்தை வளர்த்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. பாசத்தை வளர்த்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. துயர் வீசிடும் புயலும் வெகுண்டொழும் மலையும் அமைந்திட பணிப்பாய் இறைவா. இறைவா இறைவா இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. மனம் வருவாய் இறைவா. இறைவா இறைவா. வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கின்றார் ஆண்டவர். மாரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 32 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் வந்து கூடவே கூறியதாவது: கூட்டம் பெருக பெருக அவர் கூறலானார், இத்தலைமுறை பொல்லாத தலைமுறை, அருங்குறி ஒன்று கேட்கின்றது. ஜோனா சிறை வாக்கினரின் அருங்குறியே அன்றி வேறெந்த அருங்குறியும் அதற்கு அளிக்கப்படாது. எவ்வாறு யோனாஸ் நினிவே மக்களுக்கு அருங்குறியாய் இருந்தாரோ, அவ்வாறே மருமகனும் இத்தலைமுறைக்கு அருங்குறியாய் இருப்பார். தீர்வையின் போது தென்னாட்டு அரசி இத்தலைமுறையின் மக்களுக்கு எதிராக எழுந்து இவர்களை கண்டனம் செய்வாள். ஏனெனில் சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க உலகின் கடை எல்லையில் இருந்து வந்தாள். சாலமோனிலும் மேலானது இதோ இங்குள்ளது. தீர்வையின் போது நினிவே மக்கள் இத்தலைமுறைக்கு எதிராக எழுந்து இதனை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் யோனாஸ் உரைத்த தூதை கேட்டு மனம் திரும்பினார்கள். யோனாசிலும் மேலானது இதோ இங்குள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக இதோ இங்குள்ளது. நினிவே மக்கள் இத்தலைமுறைக்கு எதிராக எழுந்து இதனை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் யோனாஸ் உரைத்த தூதை கேட்டு மனம் திரும்பினார்கள். யோனாசிலும் மேலானது இதோ இங்குள்ளது என்கின்றார். இதுதான் இங்குள்ளது, இதோ இங்குள்ளது. அதாவது தன்னையே இங்கு காட்டி யோனாசில் அறிவித்த அந்த வார்த்தைகளோடு சேர்த்து இன்றைய நாளிலே உங்களுக்கு நான் தரும் இந்த செய்தியானது மிகவும் பேருள்ளதும் பரிசுத்தமுமானது என்பதை இன்றைய நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு அந்த மக்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார். ஒரு முறை குழந்தை ஒன்று தன் வீட்டில் உருக்கமாகவும் சத்தமாகவும் இவ்வாறு ஜெபித்தது: ஏசப்பா, என்னை என் அப்பா மாதிரி ஆக்கியருளும். நான் அவர் மாதிரி நல்லவராக பக்தியாக இருக்கணும், ஒழுக்கமாக வீரமாக இருக்க உம் அருள் எனக்கு தாரும் என்று இந்த பிள்ளை ஜெபித்தது. இதை கேட்ட அக்குழந்தையின் தந்தை உள்ளத்தில் ஒரு நெருடல். அடுத்து தந்தை சுபம் செய்தார்: ஆண்டவரே, என் மகளுக்குள்ள மனதை எனக்கு தந்தருளும். அவளின் நம்பிக்கையின்படி, அவள் விரும்பி கேட்ட சுபத்தின்படி என்னை மாற்றும் என்றாராம். நாம் மனமாற்றம் அடைய நம்மை சுற்றி பல பல மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள், நிகழ்வுகள் அடையாளங்களாக வழிகாட்டி நிற்கின்றன. காலை எழுந்தவுடன் குருவி, தூக்கணாம் குருவி கத்தி கரைந்து பாடுகிறது. காகம் கரைந்து பாடி ஓடுகிறது. இயற்கை வளங்கள் எல்லாம் ஆண்டவரை சுதிக்கின்றது. கதிரவன் கிரண கையால் கடவுளை தொழுவான். புட்கள் துதியோடு மாடி பாடி துதி செய்யும் தருக்கள் எல்லாம் என்று கதிரவன் இறைவனை பாடுகின்றான். ஆகவே ஜோனா கலங்கரை விளக்காக நின்று நினிவே நகர மக்களின் கடவுளின் வசப்படுத்தினார். சாலமோன் தனக்குள்ள இறை ஞானத்தால் தென்னாட்டு இறைவரிசைக்கு கடவுளை காட்டினார். உயர்வுண்மைனா இன்று மரியாள் கானாவூர் திருமணத்தில் தவித்து நின்றவர்களுக்கு கௌரவ அடையாளமாகவும், பயத்தில் நடுங்கிய சீடர்களுக்கு வீர விசுவாசத்தின் அடையாள பெண்ணாகவும் நின்றாள். இதோ இயேசுவின் பிறப்பு, போதனை, புதுமை, இறப்பு, உயிர்ப்பு, முன்னேற்றம் இவர்கள் எல்லாம் வாழ்க்கை தத்துவங்களாய், காவியங்களாய், காலத்துக்கும் அழியாத அடையாளங்களாக இருக்கும் போது இவை கண்டு நாம் மனம் மாறினால் என்ன? இறங்குபவர் நமக்காய், இறங்குபவர் நம் சார்பாய் இருக்கும் போது நம் மன தூய்மையை அவருக்கு பரிசாக கொடுப்போம். வாழ்வு இனிக்கும், நோன்பும் தவமும் பலிக்கும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தையானது இன்றைய முதல், அதாவது திருப்பலியிலே வாசிக்கக்கூடிய இந்த முதல் வாசகத்திலே தந்ததையும், அதே நேரத்திலே இன்று நமதாண்டவராகிய இயேசு இந்த நற்செய்தியிலே தந்ததும் ஒரே கருத்தை குறிக்கும் வார்த்தையாக இருக்கின்றது. ஆகவே மனம் திரும்புவோம், நற்செய்தியை நம்புவோம், பாவ மன்னிப்பு பெறுவோம், பரிசுத்தமான மக்களாக வாழுவோம். இந்த பரிசுத்தையே நம் தேவன் இந்த தவக்காலத்திலே நமக்கு தந்திருக்கின்றார், தருவார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பிறருக்காக, நோயுற்றவர்களுக்காக,
கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கின்ற நம் மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறைய ஆசை வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடவர வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பும் மாதத்தில். நன்றி வணக்கம் தங்கியே, நாளைய தினம் சந்தி. நன்றி. நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 51 வசனம் 2-3 என் தீவினை மன்னிக்கவும் 3-4 ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீரை என்னை மாசற்றவராய் விளங்குகின்றேன். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். மீண்டுமாக நான் இந்த இறை நற்செய்தியில் இதில் நான் பாவத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன். சில பேருக்கு அது ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் நான் ஏன் இந்த பாவத்தை பற்றி இதில் கூறுகின்றேன் இந்த நற்செய்தி பகிர்வில் என்றால், இந்த தவக்காலத்தில் இறைவன் எங்களுடைய பாவத்திற்காகத்தான் சிலுவை சாவை ஏற்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த காலங்களில் நாங்கள் பாவமற்றவர்களாக வாழ வேண்டும், பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதபடி நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நான் சில வசனங்களை படித்து என்னதாக்கி கொண்டு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் நான் இந்த பாவத்தை பற்றி பேசுகின்றேன். நாம் பாவம் செய்து விடுவோம். ஒரு செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு துளி மணி நேரத்துக்குள் நாங்கள் பாவத்தை செய்து விடுவோம். ஆனால் அந்த பாவம் எங்கள் மனங்களில் இருந்து அழிந்து போவதில்லை. சில பாவங்கள் நாங்கள் தவறாக செய்யும் போது எங்களுக்கு மனக்கண் முன் நிழலாக ஓடிக்கொண்டிருக்கும். மற்றவர்களை பாவம் செய்ய நாங்கள் எங்களால் மற்றவர்கள் பாவம் செய்கின்றார்கள், நாங்கள் அவர்களை பாவம் செய்ய தூண்டுகின்றோம் என்றால் அதுவும் எங்களுக்கு பெரிய ஒரு பாவம் தான். நாங்கள் பாவம் செய்யாமல் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுவதும் ஒரு பாவம் தான். எங்களுக்குத்தான் அந்த பாவம் வந்து சேருகின்றது. கடவுள் எங்களுடைய பாவங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரி மலையில் தனது உயிரை இழந்தார் என்றால், நாம் இன்று நம்முடைய பாவத்திற்காக நாம் மனம் நொந்து அழுகின்றோமா? அதை திருத்தி வாழ முயற்சிக்கின்றோமா? அல்லது மன்னிப்பு கேட்கின்றோமா என்றெல்லாம் நாம் எங்களை ஆராய வேண்டும். நிச்சயமாக அதை ஒரு கணம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் குற்றமற்றவர்கள் அல்ல, குற்றம் உள்ளவர்கள் தான். அந்த குற்றமற்றவர்களாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை திருவிவிலியம் எங்களுக்கு கூறுகின்றது. முதலாவதாக நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால் அந்த பாவத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு நாங்கள் அதை முயற்சி செய்ய வேண்டும், பாவ சங்கீதம் செய்ய வேண்டும். மீண்டுமாக நாங்கள் அந்த பாவத்தில் விழக்கூடாது. அதில் இருந்து விடுபட நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் நாங்கள் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு பாவம் செய்யாதவர்களாக, தெரிந்து செய்யாதவர்களாக, தெரியாமல் சில வேளைகளில் நாங்கள் செய்து விடுவோம், ஆனால் தெரிந்து பாவம் செய்யாதவர்களாக வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தவக்காலம் நமக்கு அதை உணர்த்துகின்றது. பல நேரங்களில் ஆலயங்களில் குருக்கள் எங்களுக்கு அந்த அறிவுரைகளை கூறுகின்றார்கள். அதன்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டுமல்லாமல் நாம் வளர்ந்தவர்கள் நாங்கள் பாவத்தில் விழாதபடி எப்படி வாழலாம் என்று எங்களுக்கு நிறைவான அருளையும் ஞானத்தையும் இறைவன் தந்திருக்கின்றார். அதன்படி வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பான சகோதரி தொகுப்பாளனி அவர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் நலமாகவே இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள் நலம் தானே?
நான் மாதிரி நிலத்துறை நன்றி நன்றி சகோதரி. ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி கலவாணி மோகனுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுவனங்களையும் விசாரித்தபடி கண்டலந்து ஈச்சமோட வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவனை துணைக்கம் சகோதரி 741 சொல்லிக்கொண்டு பழம் போல பரிசுத்த வேதாகமும் யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-7 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவரிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாயிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போக விடவில்லை என்று சொல்லிக்கொண்டு சகோதரி அதோட பரிசுத்தோட நாமத்துக்கு சோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அன்பான தாப்பனுக்கு முன் கொடான கொடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே இடையான மார்க்கமாக உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்கள் தூதலை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள செபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வடிவமைக்கவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழித்துக் கொண்டிருப்பதற்காக கொடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் நன்றி ராஜா. சற்றின் தகப்பனே, உலக வீதியில் அனைத்து மரித்த பொதுமக்கள், போரினால் மரித்த பொதுமக்கள் மற்றும் நோயினால் மரித்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கு ராஜா நித்திய இழைப்பாடலை கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பாடலை கொடுத்து ஆத்மா சாந்தியை கொடுங்க தகப்பனே, ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. அவங்க எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்த உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ராஜா உங்களை உண்டு ராஜா. ஒரு விஷயம் மன்னித்து எல்லா ஆத்துமாக்களையும் உங்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. பாவத்திலிருந்து விடுதலை தாங்க ஐயா, விடுதலை கொடுங்க ஐயா. நீங்க சொப்பன மூலம் பேசுங்க ராஜா, பேசுங்க தகப்பனே, நீங்கள் பேசுங்க ராஜா. கோடி நன்றி தகப்பனே. அபரகாமனை பேசுறது கூட தகப்பனே, ஒவ்வொரு ஆத்மாக்கள் நீங்க பேசுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டத்தனியாக ஆசிர்வதிங்க, குடும்ப தேவையை சார்ந்தீங்க ராஜா. அதுக்காக நினைச்சோம் தகப்பனே, சந்திச்சோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தி அதிக குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதித்து அனுதின அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் கூட விழுந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தணும்னு சொல்லி ஏசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சார் விட வர. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மாணிமோகன் அவர்களுக்கும் தோமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.
வணக்கம். 40 என்ற இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த பயணத்தை குறிக்கின்றது. செங்கடலை கடந்த இஸ்ராயேல் மக்கள் 3 சோதனைகளுக்கு உள்ளாகின்றனர். உணவு வேண்டி அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து இயேசுவின் முதல் சோதனையில் எதிரொலிக்கின்றனர். கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? அவர்கள் கேட்ட கேள்வி. 2ஆம் சோதனையில் தெரிகிறது. பொன்னாலான கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கினது சோதனையில் எதிரொலிக்கின்றனர். இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளின் அளப்பெரிய செயல்களை எகிப்தில் கண்டாலும் அவரை நம்ப முடியவில்லை. ஆனால் இயேசுவோ இறுதி வரை நம்பிக்கைக்குரியவராகவும் கீழ்ப்படியவராகவும் விளங்கினார். அதை நாமும் அதை கற்றுக்கொள்வோமாக. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும், திருவள்ளாதீத்தமே என்னை தூய்ப்பியும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடீசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். தொகுப்பாளர் தமிழ கல்விராஜன் அவர்களுக்கும் கலைவாணி வணக்கம். மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிரியும் குறிக்கொண்டு இன்று தவது காலத்தின் முதலாம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. எனது ஆக்கம் 9015. 3ஆம் நிலை. மண்ணுக்கு முதல் முத்தம். சிலுவையின் பாதையில் முதல் சறுக்கல். இயேசு முதல் முறையாக நிலத்தில் விழுகின்றார். படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று திமிர் வாதக்காரனுக்கு திடமாகச் சொன்னவர், நடுக்கடலில் நடந்து வா என பேதுருவை பணித்தவர், இப்போது நடப்பதற்கே நாதியற்று நிற்கின்றார். கண்ணொளி மங்கி காலிடறி நிலத்தில் விழுகின்றார். சமவெளி பாதையில் நடப்பதே சராசரி மனிதர்கள் சறுக்கி நிலை தடுமாறி விடுகின்றார்கள். கல்வாரி மலைப்பாதையில் பழுவான சிலுவை சுமந்து போகும் இயேசு நிலை தடுமாறி கீழே விழுகின்றார். பயணத்தில் தடைகள் தவிர்க்க முடியாதவை. தடைகளை தாண்டி பயணத்தை மேற்கொள்வர்கள்தான் அடைய வேண்டிய இடத்தை அடைகின்றார்கள். சறுக்கள் இல்லாமல் சரித்திரங்கள் சமைந்து போவதில்லை. உள்ளத்தில் உரமிருந்தாலும் உடல் உற்சாகம் குறைகின்றது. பாதை தெளிவாக இருந்தாலும் பயணம் கடினமாகத்தான் தெரிகின்றது. விழுந்தவர் மீண்டும் எழுகின்றார். லட்சிய வீரமென சறுக்கல்கள் சங்கடப்படுத்தாது. தடைக்கற்களும் அவனுக்கு படிக்கற்களே. இலைகள் 20 மரத்தின் வீழ்ச்சியை காட்டவில்லை, மாறாக அதன் வளர்ச்சியை காட்டுகின்றது. இயேசுவின் விழுகை அவரது இழுகையின் வீச்சை இரட்டிப்பாக்குகின்றது. இயேசு தன் லட்சியத்தில் தெளிவாக இருந்தார். அதனால் அவரது பயணம் தடைப்படவில்லை. இலக்கு நோக்கி அவர் தொடர்ந்து முன்னேறுகின்றார். வாழ்க்கை பயணத்திலே வீழ்வது என்பது தோல்வி அல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் மிக பெரும் தோல்வி. எத்தனை தடைகள் வந்தாலும் நீ தளர்ந்து விடாதே. ஒரு மனிதன் விழாமல் வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. துன்பம் தொடர்வதையாக உண்மை தொடரலாம், ஆனால் அது துவண்டு விடாதே. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். போகும் பாதையில் மாறாக உன் பொறுப்பை என்று மறவாதே. வேகத்தை சிறிதும் குறைக்காதே. விவேகத்தை மட்டும் இழக்காதே. நிலையாக நிற்பதாக நிற்கின்றாயா? எச்சரிக்கை. நீ நிலை குழந்து போலாம். என்னை அசைக்க இவரால் முடியாது என்று வீரவசனம் பேசுகின்றாயா? அழிவு உனக்கு அண்மையில் இருக்கலாம். எனவே எப்போதும் விழிப்பாயிரு. ஆண்டவரே, நான் பலவீனன், உண்மையன்றி வேறு துணையும் இல்லை என்று இயேசுவிடம் சொல். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் உன்னை தேற்றுவார். சுபம். கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொன்ன இயேசுவே, எமது வாழ்க்கையிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் சோர்ந்து போகின்றோம். விழுகின்ற போதெல்லாம் விழ முடியாமல் தவிக்கின்றோம், தத்தளிக்கின்றோம். நாங்கள் எழுந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பெறாம் கடவுளையே நினைக்கின்றது. நன்றி, வணக்கம். தமிழர் கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம். ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நீவித் பிலிப்ஸ் அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தமிழர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். ஆமுக உறவுகளுக்கும் திரு நடாமோகன் அவர்களுக்கும்
என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1842 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் இன்றைய தவக்கால உணவாக அடையாளங்கள் மட்டும்தான் கடவுளை காட்டும் விதிகள் அல்ல, நம்பிக்கை வழி மட்டும்தான் நாம் இறைவனை அடையாளம் காண முடியும். முதலில் அடையாளம் என்பது என்ன? கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டி காட்டுவது. நமது அன்றாட வாழ்வில் அரங்கேறுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அவரின் புதுமையை, அவரின் பலக்கர வல்லமையை நாம் காண்கின்றோம். இக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அடையாளம் இந்த தவக்காலம். அவரின் அருள் நம்மை நிரப்பும் காலம். இத்தவக்காலத்தின் முறைமைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இறைவனை அன்பு செய்யாமல், அவரை தேடாமல், அவரது பிரசன்னத்தை எம் வாழ்வில் உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் களைத்து போய் வேதனையோடும் மன உடல் வலிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எழுவோம், இறைவனை தேடுவோம். அவரின் உதவியோடு உடைந்து போன மற்றும் காயப்பட்ட நம் வாழ்வை மாற்றியமைக்க இயேசுவோடு கல்வாரி பாதையில் நாம் கூட நடப்போம். கல்வாரி பாதையில் இன்று 4ஆம் நிலை. மகனின் கோலம், மரியின் சோகம். எல்லோரையும் ஈர்க்கப்பெற்ற மகனை கல்வனின் கோலத்தில் சந்திக்கின்றார் அன்னை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. தாளா சிலுவை ஏந்தியதாலே தோளிலோர் பாரம், ஈன்ற மாதாவை எதிரில் கண்டதினாலே மனதில் ஓர் பாரம். தரணிக்காய் தன் தனையனை தந்த தாயின் விழிகளில் ஈரம், இரு நெஞ்சிலும் வியாகுலம் நிறைந்ததாலே மொழியில்லை மௌனம். நன்மையை செய்து பழி வந்தாலும் பணிவாய் தாங்கிவிடு, நம் நானிலத்தாயின் மனதினைப் போல ஓர் மனம் வேண்டிவிடு. சிவிப்போம். ஈட்டி முனையில் இழுத்து செல்லப்படும் போது ஈன்றவள் எதிர்வரக் கண்டு எண்ணில்லா துயரமடைந்த இயேசுவே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் என் தாய்க்கு இணையானவர் என்றீர். இறை வார்த்தையை எங்களுக்கு தந்தீர். இன்னும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதனை வாழ்வதில்லை. காரணம், அந்த வாழ்க்கை பாதை இடரலானது, துன்பம் நிறைந்தது. நாங்கள் இறை வார்த்தையை கேட்டும் போது நீர் மகிழ்ச்சி அடைகின்றீர். நாங்கள் இன்னும் அதை எங்கள் வாழ்வில் கடைப்பிடித்தால் நீர் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர். உமது வார்த்தையின்படி எமக்கு ஆகட்டும் என்று பணிந்த உம் தாய் மரியாவின் மனவலிமையை எமக்கும் தந்தருளும் இறைவா. அருள் மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். அருள் மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் என்றும் நித்திய சாந்தி அடைவார்களாக என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளிலே நாங்கள் மனமுருகி மனம் கசிந்து இறைவனிடம் எங்கள் பாவ நிலையை ஒப்புக் கொடுத்து அவரிடம் நாங்கள் இறந்து வேண்டும் போது அவர் எங்களுக்கு எல்லா வரங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தாய் நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமோகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், தியான தேசன் அவர்கள், அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம் அக்கா. தொடர்ந்து கொள்வோம். வணக்கம், நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம்.